வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோ மிசில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளேடுகளுடைய நடுப்பகுதி ஏன் ஒரே மாதிரி வடிவமைப்பு பெற்றிருக்கு அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற அழகுசான பொருட்களில் முக்கியமான பொருள் தான் பிளேடுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஷேவிங் செய்யும்போது எப்போவது ஏன் எல்லா பிளேடுகளுமே ஒரே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, அதாவது எல்லா நிறுவனங்களோட பிளேடுகளுமே ஏன் அதோட நடுப்பகுதியை ஒரே மாதிரியான துறைகளை கொண்டு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பிளேடு நடுவிலும் ஒரே மாதிரியான வடிவமைப்பில் உள்ள துளையை தான் பார்ப்பீங்க. இது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லை, இதற்கு பின்னால் ஒரு சிறப்பான காரணம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1901ஆம் ஆண்டில் வில்லியம் நிக்கர்சன் என்பவர் உதவியால் ஜில்லட் நிறுவனத்தின் நிறுவனரான கிங்கம் ஜில்லட் தான் முதல்ல பிளேடை தயாரித்தார். அதே ஆண்டில் அவர் அந்த பிளேடுக்கான காப்புரிமையும் வாங்கினார். அதன் பின்னர் 1904ஆம் ஆண்டு கமர்ஷியலில் பிளேடு உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. குறிப்பிட்ட அந்த ஆண்டில் சுமார் 165 பிளேடுகள் தயாரிக்கப்பட்டன. அந்த காலத்தில் பிளேடிற்கு ஷேவிங் செய்வதை தவிர வேறு எந்த நோக்கத்தையும் யூஸ் பண்ணலை. எனவே தான் ஒரே மாதிரியான அந்த 3 துளைகள் தேவைப்படும் ஜில்லட் ரேசருக்கு பொருந்தும் வகையில் பிளேடுகள் வடிவமைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் அப்போது ஜில்லட் மட்டுமே ஷேவிங் ரேசர்கள் தயாரித்தாங்க. இதன் காரணமாக ஜில்லட் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டுமே பிளேடுகளை வடிவமைத்தாங்க. இருப்பினும் பிற்காலத்தில் பல நிறுவனங்கள் பிளேடு வியாபாரத்தில் இருந்தாலும் கூட ஜில்லட் மட்டுமே ரேசர்களின் ஒரே உற்பத்தியாளராக இருந்தார்கள். எனவே மற்ற நிறுவனங்கள் தயாரிக்கும் பிளேடுகள் கூட ஜில்லட் ஷேவிங் ரேசர்களுக்கு பொருந்தும் வகையில் ஒரே மாதிரியான வடிவமைப்பை கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் உருவானது. ஜில்லட் பிளேடுகள் முதல்ல அமெரிக்காவில் உள்ள போஸ்டன் நகரில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய தேவை உலகளவில் அதிகமானதுனால இப்போது பல்வேறு நாடுகளிலும் உற்பத்தி மையத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த டபுள் எட்ஜ் ரேசர் பிளேடை யூஸ் பண்ணும்போது தோலில் ஏற்படுற எரிச்சல் ரொம்பவே குறைஞ்சிது. ஒரு காலத்தில் ஷேவிங் மட்டுமே செய்ய பயன்படுத்தப்பட்ட பிளேடுகள் மற்ற விஷயங்களுக்கும் மக்கள் பயன்படுத்த தொடங்கினாங்க. ஆனால் பிளேடின் வடிவமைப்பு மட்டும் எந்த மாற்றத்தையும் சந்திக்கலை, அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் ஆண்டுக்கு சுமார் 165 என்ற எண்ணிக்கையில் தயாரான பிளேடுகள் இன்றைய காலத்தில் தினமும் 1 மில்லியனுக்கு அதிகமான பிளேடுகள் உற்பத்தி செய்யப்படுது. ஆனாலும் கூட அவை அனைத்தும் ஒரே வடிவமைப்பையே கொண்டுள்ளன. ஒன்று சின்ன பிளேட்லேயே இத்தனை விஷயங்கள் அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செஞ்சால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்.